மகாலட்சுமி, ராத்திரி சொன்னதுக்கு தூக்கத்துல புலம்புறேன்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், சத்தியமா சொல்றேன். என் முருகனை பார்த்தேன், பால முருகனை பார்த்தேன். அழகா இருந்தாரு. என்னோட மனசு விட்டு பேசினாரு. அன்னமா குவிச்சாரு. அதுல வேளா நின்னாரு. அதே அன்னத்தை எடுத்து அவருக்கு அன்னாபிஷேகம் பண்ண. அடே, அத பார்க்க உனக்கு கொடுத்து வைக்கலையே. நம்ம வீட்டு வாசல்ல கடங்காரங்க சட்டி பானையை தூக்கி போட்டு உடைச்சு கண்ணா பின்னால பேசினாங்க. இந்த ஊரே பார்த்து ரசிச்சுது, சிரிச்சுது. என்னங்க, உங்களுக்கு அத பார்க்க கொடுத்து வைக்கலையே. முருகன் வந்தானா, உங்க பக்திக்கு மதிப்பு கொடுத்து அவன் வந்திருந்தானா, நம்ம கஷ்டப்படியே அவன் பொருள் கொடுக்கல. அவர்கிட்டயா பொருள் கேட்க சொல்ற? அவரே பரம்பொருளாச்சே. அடப்பாங்க, இந்த முருகனையே கட்டிட்டு அழுங்க. முருகன் வந்தானா, இவரை பார்த்தானா, பேசினானா, அன்னமா படைச்சானா, வேளா நின்னானா? ஏன் பழம் கொடுக்கல? அப்பா பாட்டி கதையா சொல்றீங்க? முருகனா முருகன்? என்னடி சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என் முதலாளியா திட்டுற, என் ஐயாவையா திட்டுற, என் குருநாதரையா திட்டுற? அடி பாவி கண்டாளி, அவரை திட்டின உன்னோட எனக்கு எதுக்குடி வாழ்க்கை? உன்னோட நான் வாழ மாட்டேன். போக அந்த ஆண்டியா கட்டிக்கிட்ட அழுக்கு வாழ வேண்டாம். போக. அடே மகாலட்சுமி, அவர் ஆண்டின்னு சொல்லாதே, ஆண்டவர்னு சொல்லுன்னு பல தடவை நான் உன்னை சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட போற, அவர்கிட்ட போற. குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு யோக்கியது இல்ல. போறாரா? போக்கல போக்க. இனிமே அவரை பத்தி ஏதாவது பேசினே வெட்டி இங்கேயே கூறு போட்டுருவேன். ஜாக்கிரதை. ஐயா முதலாளி, நான் உங்க சன்னிதானத்துக்கு வந்துடுறையா. இனி இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். உங்களுக்கே இங்க மதிப்பு இல்லைங்கிறப்போ எனக்கு எதுக்கு யா மதிப்பு? ஐயா, எனக்கு அவமானம் ஏற்பட்டிருந்தா நான் தாங்கிப்பேன். என் முதலாளிக்கு அவமானம் ஏற்பட்டா என்னால எப்படி தாங்க முடியும் ஐயா? எப்படி தாங்க முடியும்? உங்களை பார்த்தேன், பேசுறேன்னு சொன்னா வீட்டுல யாரும் நம்பல. நம்பாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? வெளியே வந்துட்டேன். குடும்பத்தினுடைய பாரத்தை சுமத்தாங்கி மாதிரி சுமந்து சுமந்துட்டே இருந்த பாருங்க தெரிஞ்சு அது சுக்குரூரா நொறுக்கி போச்சு. ஆமா, இனிமே நான் வீட்டுக்கு போக மாட்டேன். எங்கேயாவது சுத்திட்டு இருப்பேன், எங்கேயாவது படுத்துக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு நேரம் கிடைச்சா, ஓய்வு கிடைச்சா, இந்த கண்ணனுடைய ஞாபகம் வந்தா வந்து என்ன பாருங்க. இவ்வளவுதான் கோரை, இவ்வளவுதான் கோரை. முதலாளியே இன்னும் வரல. ஒருவேளை இப்படி இருக்கும். என்னை விட அதிகமா கஷ்டப்படுறவங்களை பார்க்கறதுக்கு மயிலேறி ஓடி போயிருப்பாரு. வந்துருவார், வந்துருவார். ஐயா, என்ன இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? நான் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு இங்க மண்டபத்துக்கு வந்துட்டேன். பந்தம் பாசம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. ஆனா என் உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க கடனை சத்தியமா திருப்பி கொடுத்துருவையா. ஆனா என்னங்க இது? எத்தனை வாட்டிங்க கடனை திருப்பி கொடுக்க போறீங்க? போன வாரமே தான் நீங்க பட்ட கடனை எல்லாம் பைசல் பண்ணிட்டீங்களே. போன வாரம் கடனை நான் பைசல் பண்ண. ஆமாங்க, நான் இந்த இடத்துக்கு வந்து 1 மாசம் ஆச்சுங்க. உங்க கையாலதான் பணத்தை எனக்கு கொடுத்தீங்க. நேற்று உங்க பொண்ணுங்க கையாளத்துல பன்னீரத்தை வச்சு உங்க கையாலதான் சந்தனமும் கொடுத்தீங்க. சரியான பைத்தியம்தான்.
உனக்குதான் என் பைத்தியம், உனக்குதான் என் பைத்தியம். சந்தனம் கொடுத்தலாம், பன்னீர் தெளித்தலாம், என் மகளுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த பாக்கியம் எனக்கு இல்லையா, எனக்கு இல்லையா? பையனே பிடிச்சிருச்சு. உங்க வீட்டுல போய் சொல்றேன். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நீ இங்க தேடுற, அங்க ஊரியல்ல முருகன் கோவில் மண்டபத்துல தங்கி இருக்கார். சித்த சுவாதீனமே இல்லை, நடந்ததெல்லாம் மறந்து போயிடுச்சு. போய் பாருமா. என்னங்க என்னங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் மறுவீடு போகணும்னு வீட்டுல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதோ வரேட்டு வந்தீங்க, இங்க வந்து உட்காந்துட்டீங்களே. என்னடி வளர்ற? நம்ம மகளுங்களுக்கு கல்யாணமே நடக்கல, மறுவெடியது. என்னங்க இது, இங்க கோச்சிட்டு போன மறுநாளே கேட்டு நம்ம பூர்வீக சொத்து வந்துருச்சுன்னு பூரிச்சு போய் பணத்தோட வந்தீங்களே, அதை மறந்துட்டீங்களா? நம்ம 2 பொண்ணுங்களுக்கும் ஒரே பந்தல்ல கல்யாணம் நடந்துச்சு, அதை கூட மறந்துட்டீங்க. ஒரே பந்தல்ல 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணமா? ஆமாங்க. இதேதான் சண்முகமும் சொன்னா, நீயும் சொல்ற. எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஐயாவோ, 12 கையாவோ, இவங்கெல்லாம் என்னமோ சொல்றாங்களே. நீங்க ஏதாவது விந்த காட்டி விளையாடிட்டு போயிட்டீங்களா ஐயா? ஐயா, நானா வந்தீங்க, இப்ப நானா காட்சி அளிக்கிறீங்களே. ஐயா, உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். இந்த கண்டம் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்கு போய் நான் என்னென்ன கடமைகளை செய்யணுமோ அந்த நல்ல காரியம் எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டீங்களே ஐயா. நான் உங்களுக்கு எப்படி ஐயா நன்றி சொல்ல போறேன்? காட்சி கொடுத்தாரு, கிட்ட பேசினாருன்னு சொன்னா குடும்பமே சேர்ந்து இல்லேன்னு சொல்லிட்டீங்களே. இப்ப என்ன சொல்ற? புரிஞ்சுக்கிட்டங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டங்க. உங்க பக்திக்காகத்தான் அளவில்லாத பக்திக்கு மதிப்பு கொடுத்து அந்த குன்றக்குடி குமரனே வந்து உங்களுக்கு அருள் கொடுத்தாருங்கிறத இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. புரிஞ்சுக்கிட்டியா? நான் ரொம்ப பாக்கியசாலி, நான் பாக்கியசாலி, நான் ரொம்ப பாக்கியசாலி. இந்த அக்னி காவடி எடுக்கிற கந்தனுடைய மனசு சந்தனமா குளிர்ந்து போச்சு, பன்னீரா குளிர்ந்து போச்சு, ஜவ்வாதா குளிர்ந்து போச்சு, பஞ்சாமிரதமா குளிர்ந்து போச்சு, குளிர்ந்து போச்சு, குளிர்ந்து போச்சு முருகா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.